அம்மா என்றால் அன்பு, அப்பா என்றால் அறிவு, ஆசான் என்றால் கல்வி. அவரே உலகின் தெய்வம். அடிமைப்பெண் திரைப்படத்தில் அம்மா தனது சொந்த குரலில் பாடிய பாடலின் வரிகள். பண்பட்ட கதாபாத்திரங்களில் நடித்தவர் அவரது தாயார், திரைப்படத் துறையினருக்கு அன்பு சகோதரி. ஆனால் அவர் தனது வாழ்வில் சந்தித்தது சோதனைகளும் வேதனைகளும் ஆயிரம். சோதனைகளையும் வேதனைகளையும் ஏற்காதவர்கள் சாதனைகளை செய்திட முடியாது. காலம் பல கோலங்களை கற்பித்த போதும் அமைதியுடன் அதை எதிர்கொண்டு நிதானத்துடன் வாழ்வின் பயணத்தை நகர்த்தி அன்பு தாயாக அமைந்து பண்புடன் தனது மகளை வளர்த்தார் அந்த தெய்வத்தாய். அன்னை தந்த குரல் அன்னைக்காக பாடியது. அன்னை கற்பித்த கல்வியை அறிவு மேதை ஆக்கியது. அன்னைதான் தெய்வம் என்று மனமே ஓர் ஆலயத்தை அமைத்தது. இந்த நிலைதான் அம்மாவுக்கு பொருத்தமானது. கற்க கசடர கற்றுத் தேர்ந்தவர், கல்வியிலும் கலையிலும் முன்னவராகவே இருந்தவர், நினைவாற்றலை நெஞ்சில் பதித்தவர், தெய்வ பக்தியில் திளைத்தவர். திரையுலகில் இடம்பெறாமல் இருந்திருந்தால் தொழில்துறையில் உயர்ந்த பதவியில் இருந்திருக்கக்கூடியவர். ஆனால் அவரை பெற்றெடுத்தது கலைத்துறை, தத்தெடுத்தது அரசியல். திரையுலகிலும் அரசியலிலும் முன்னவராக இருந்தவர், தமிழகத்தின் முதல்வராகவும் இருக்க தகுதி பெற்றவர். ஒரு சுனாமி போன்றதல்ல அம்மாவின் அரசியல் பிரவேசம். ஒவ்வொரு சூட்சுமத்தை புரிந்து கொண்டுதான் அடிப்படையில் இருந்து படிப்படியாக உயர்ந்து அகில உலகம் வியக்கும் அளவுக்கு புரட்சி தலைவியாக அமைந்தார். குயில் கூவுவதற்கும் காக்கை கரைவதற்கும் உள்ள வித்தியாசங்கள் மேக சந்தேசம் என்ற காவியத்தில் தெய்வீக காவிய வரிகளை பதித்தவர் மகாகவி காளிதாசன். நேற்று நடித்தார், இன்று அரசியலுக்கு வந்தார் என்ற வார்த்தைகள் அவருக்கு இல்லை. ஆனால் காக்கைகள் கரைந்தன. ஆனால் அம்மாவான அந்த குயில் மென்மையாகத்தான் கூவியது. அதுவே பலருக்கு சிம்ம கர்ஜனையாக எதிரொலித்தது. அகில இந்திய அண்ணா திமுகவில் புரட்சி தலைவரால் அங்கத்தினராக பதவியேற்றார். கொள்கை பரப்பு செயலாளராக கோலோச்சினார். பொன்மனச் செம்மலின் பொற்கரங்களில் பொது மேடையில் செங்கோல் பெற்றார். தமிழகத்திற்காக மத்தியில் மாநிலங்கள் அவையில் தன்மான முழக்கமிட்டார். புரட்சித் தலைவரின் வாரிசாக ரத்தத்தின் ரத்தங்களின் இதயத்தில் குடிபுகுந்தார். பொது வாழ்வை தமது வாழ்வாக அமைத்துக் கொண்டார். கடமையை செய், பலனை எதிர்பாராது. பகவத்கீதையில் பதிவானவைகளை அம்மாவுக்கு பாடமாக அமைந்தது. பாய்மரக் கப்பலில் பயணம் செய்பவர்கள் ஆரம்ப நிலையில் ஆர்ப்பரிக்கும் அலைகளுக்கு அச்சப்படுவதில்லை. ஆர்ப்பரித்த அலைகளும் கரைந்த காகங்களும் ஓய்ந்து போயின. அஸ்தினாபுரத்தில் துரியோதனன் சபை திரௌபதிக்கு அமைந்த நிலை தமிழக சட்டமன்றத்திலும் அம்மாவுக்கு அமைந்தது. புரட்சித் தலைவர் இறுதி ஊர்வலத்தில் ஊர்தியில் இருந்து அவரை தள்ளுவதற்கு அமைந்த முயற்சியிலும் கூட அந்த அம்மா எனும் குயில் அமைதியே காத்தது. அதிகாலை வேளையில் அற்பர்களின் சூழ்ச்சியில் மாபெரும் விபத்துக்குள்ளான போது அவரது நெஞ்சுறுதி மாற்றமில்லாமல் நிலைத்தது. தெய்வ உண்மை, தேக்கின் உறுதி, உளமார்ந்த உதவும் தன்மை, எதுவரினும் மாற்றமிலா கொள்கை, திறனாய்வுக்குரிய திறமை, பரிபூரண நம்பிக்கை என்ற பல ஓமைகளுக்கு உரியவர் அம்மா அவர்கள். படப்பிடிப்பின் போதும் நடிக்க வேண்டிய காட்சிக்கு வசனம் பேசிய நேரத்தை தவிர மற்றைய நேரங்களில் அவருக்கு அமைந்தது மௌனம், அறிவு நூல்களின் மீது கவனம். குயில் கூவுமே தவிர காகம் போல கரையாது. அந்த குயில்தான்
தர்மமிகு தமிழகத்தில் மேடை தோறும் சிம்ம கர்ஜனை செய்வதை பார்த்து மானம் ஒன்றே பெரிதென எண்ணி வாழ்வது நமது சமுதாயம். மரண பயங்கரம் எது வந்தாலும் மாறுவதில்லை ஒரு நாள். கவியரசனின் பொன்னான வரிகள் அவருக்கு பூமாலை போட்டன. அம்மா ஒரு தனிப்பிறவி. அவர் தமிழில் நடித்த முதல் படம் புரட்சி இயக்குனர் ஸ்ரீதரால் இயக்கப்பட்ட வெண்ணிற ஆடு. அந்த திரைப்படத்தில் அவர் தோற்றமாகும் முதல் காட்சி பேசும் வசனம் சிந்தனைக்குரியது. இதோ 1 2 3 4 என்று தொடங்கி ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் பாடிய பின் மனதில் ஒரு தத்துவ மழை வசனமாக ஒலித்தது. கடவுளே, நீ எங்க இருக்க? எப்படி இருக்க? ஏன் இருக்க? How are you? 4 கேள்விகள். கடவுள் அவர் உள்ளத்துள் இருந்தார். கடவுள் அவர் உள்ளத்தில் உணர்வுடன் உறைந்தார். ஏதோ தெரியவில்லை. பகலில் வர அச்சப்பட்டு இரவில் வந்தான் போலும் யமதர்மன். யமதர்மன் வந்த வேளை நடு இருளில் ஆனாலும் நாடே நாடே கடல் நீர் போல கண்ணீர் விடுத்தது. விடியல் விடிந்தது, அஸ்தமனம் நிகழ்ந்தது. காலைச்சேவலின் மௌன நாதம் ஒலித்தது. எவரெஸ்ட் சிகரத்தில் எரிமலை கோலம் வெடித்தது. இந்திய வரைபடத்திற்கு மூச்சு திணறல் ஏற்பட்டது. சந்தன பேழைக்குள் புரட்சி தலைவரின் குரல் அழுதது. எது எதுவானால் இன்றைய நிலையில் அம்மாவின் அந்த திருமகளின் திருவுருவம் அனைவர் நெஞ்சிலும் படமாக பதிந்துவிட்டது என்பதனை விட அவர் ஆற்றிய உரைகள், உண்மைகள், தத்துவங்கள், தாற்பயங்கள், அனுபவங்கள் அனைத்துமே பாடமாகவும் அமைந்துவிட்டது. அம்மாவின் புகழ் என்றென்றும் 7 புவனங்களிலும் நிலைத்திருக்கும்.